Welcome back to Digital Vision YouTube channel. In the particular video Google Analytics உங்களோட Google My Business profile இருக்கு அப்படினா அந்த Google My Business profile எவ்வளவு பேர் வந்து வெப்சைட்ல வந்து கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற அந்த டிராஃபிக் இருக்கு பாத்தீங்களா அதை எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதோட சேர்த்து உங்களோட Google My Business profile பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்ல வந்து யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு போயிருக்காங்களோ அதையும் நம்ம ட்ராக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க போஸ்ட் ஏதாவது போட்டுருந்தீங்க அப்படினா அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய learn more அல்லது call now அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அல்லது லிங்க் கிளிக் பண்ணி எவ்வளவு பேர் உங்க வெப்சைட் போயிருக்காங்க அந்த டிராஃபிக்கை நம்ம மெஷர் பண்ணலாம். ரைட்டா? அப்ப சிம்பிளா சொல்லப் போனா உங்களோட Google My Business profile இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் கிளிக்கா இருக்கட்டும் அல்லது ப்ராடக்ட் லிங்க் கிளிக்கா இருக்கட்டும் அல்லது போஸ்ட் லிங்க் கிளிக்கா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம Google Analyticsல வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல வந்து உங்களோட Google My Business profile இருந்து வரக்கூடிய எல்லா டிராஃபிக்கும் எப்படி மெஷர் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Google My Business profile றது most of business owner வந்து அவங்களோட பிசினஸ்க்காக லோக்கல்ல ரேங்க் பண்ணனும் அப்படின்றதுக்காக Google My Business profile வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? அப்ப அந்த Google My Business profile பாத்தீங்களாக்கும் எவ்வளவு பேர் வந்து அந்த Google My Business profile இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படிங்கற லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கற அந்த டேட்டாஸ் வந்து மெஷர் பண்ணனும்னு நினைப்பாங்க. டிஃபால்ட்டாவேவும் அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க மெஷர் ஆகும் அப்படினா Google Analyticsல traffic acquisitionல ஆர்கானிக் சர்ச் அப்படிங்கற அந்த பர்టిక్యులர் மெனுல தான் வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும். ரைட்டா? சோ அத வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்றேன். Google Analyticsல போய்ட்டு ரிப்போர்ட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படினா acquisition சொல்லிட்டு ஒரு பர்టిక్యులர் மெனு இருக்கும். அந்த acquisition அப்படிங்கற பர்టిక్యులர் மெனுல பாத்தீங்களாக்கும் traffic acquisition இருக்கும். இந்த traffic acquisitionல ஆர்கானிக் சர்ச் அப்படிங்கற ஒரு பர்టిక్యులர் மெனு இருக்கும். அந்த மெனுக்கு கீழ தான் Google My Business profile ல இருந்து வரக்கூடிய எல்லா டிராஃபிக்கும் இந்த ஆர்கானிக் சர்ச் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் மெனுல தான் உங்களுக்கு வந்து ட்ராக் ஆயிட்டு இருக்கும். பட் எவ்வளவு பேர் வந்து எக்ஸாக்ட்டா அந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸாக்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா அத வந்து நம்ம எனக்கு வந்து ஒரு UTM பாராமீட்டர் மூலமா கிரியேட் பண்ணி அது எவ்வளவு பேர் நம்ம வெப்சைட் லிங்க் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணி மட்டும் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் நீங்க ஒரு போஸ்ட் லிங்கை எவ்வளவு பேர் கிளிக் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் உங்க GMP ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய எவ்ரி ப்ராடக்ட் லிங்க்குக்கு எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிப்பீங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எவ்வளவு பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் ட்ராக் பண்ணி பார்க்க போறோம். ரைட்டா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அந்த வெப்சைட் லிங்க் அப்படிங்கற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணலாம். என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படினா அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்கா இருக்கட்டும் மெனு லிங்கா இருக்கட்டும் எவ்வளவு பேர் கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கற டிராஃபிக்கை இன்டிவிஜுவலா ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? சோ இத கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா UTM பாராமீட்டர் வந்து யூஸ் பண்ணி ஒரு UTM லிங்க் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ரைட்டா? சோ UTM லிங்க் கிரியேட் பண்றதுக்கு வந்து Googleோட ஃப்ரீ UTM லிங்க் கிரியேட் டூல் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு UTM லிங்க் வந்து கிரியேட் பண்ணலாம். சோ இந்த UTM லிங்கை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் URL இங்க எங்கெல்லாம் ஸ்டார் போட்டுருக்காங்களோ அதெல்லாம் மேண்டேட்டரியா நீங்க டைப் பண்ண வேண்டியது இருக்கும். சோ வெப்சைட் URL வந்து ஸ்டார் கொடுத்திருக்காங்க. கேம்பெயின் சோர்ஸ் வந்து ஸ்டார் கொடுத்திருக்காங்க. கேம்பெயின் மீடியம் வந்து ஸ்டார் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேம்பெயின் நேம் வந்து ஸ்டார் கொடுத்திருக்காங்க. இந்த 4 டீடைல்ஸ் வந்து நீங்க கம்பல்சரி நீங்க கொடுக்கணும். ரைட்டா? வெப்சைட் URLன்றது வந்து உங்களோட GMP ப்ரொஃபைல்ல இருந்து எவ்வளவு பேர் உங்க வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ண போறோம். அதனால உங்களோட GMP ப்ரொஃபைல்ல என்ன வெப்சைட் URL கொடுத்தீங்களோ அந்த வெப்சைட் URL நீங்க டைப் பண்ணிக்கங்க. ரைட்டா? சோ என்னோட கேஸ்க்கு வந்து என்னோட வெப்சைட் URL வந்து digitalvision.in அப்படிங்கற வெப்சைட் URL தான் கொடுத்திருக்கேன். அதனால digitalvision.in சொல்லி கொடுத்துக்கறேன். ரைட்டா? இத எப்படி நான் செக் பண்ணி பார்க்கிறது அப்படினா உங்களோட GMP ப்ரொஃபைல் போங்க. உங்க GMP ப்ரொஃபைல்ல எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ரைட்டா? ஓகே. நீங்க மேல ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா இதுல அபௌட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் நேம், உங்களோட பிசினஸ் கேட்டகரி, உங்களோட பிசினஸோட டிஸ்கிரிப்ஷன், ஓப்பனிங் டேட், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதோட சேர்த்து வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட் இடத்துல நீங்க எந்த பர்టిక్యులர் வெப்சைட் நேம் கொடுத்திருக்கீங்களோ அந்த பர்టిక్యులர் வெப்சைட்டோட URL தான் நீங்க என்ன பண்ணணும் இந்த கேம்பெயின் URL பில்டர்ல வெப்சைட் URL ன்ற இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் கேம்பெயின் ஐடி இருக்கு பாத்தீங்களா இதை இக்னோர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கேம்பெயின் சோர்ஸ் இந்த சோர்ஸ் மீடியம் எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நான் டீடைலா சொல்லிருக்கேன். ரைட்டா? சோர்ஸ்னா என்ன, மீடியம்னா என்ன, தென் கேம்பெயின் நேம்னா என்ன இதெல்லாம் டீடைலா சொல்லிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு இந்த பர்టిక్యులர் வீடியோல அந்த பர்టిక్యులர் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதே இடத்துல மேல கார்ட்லயும் அந்த பர்టిక్యులர் லிங்க் கொடுக்குறேன். அந்த பர்టిక్యులர் வீடியோ பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு சோர்ஸ் என்ன கொடுக்கணும் மீடியம் என்ன கொடுக்கணும்ன்றது டீடைலா உங்களுக்கு புரியும். நான் இந்த இடத்துல டைரக்டா கேம்பெயின் சோர்ஸ் வந்து கூகுள்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கேம்பெயின் மீடியம் வந்து ஆர்கானிக்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ இது ஏன் நான் ஆர்கானிக் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வந்து கேம்பெயின் சோர்ஸ் ஏன் வந்து நான் கூகுள்னு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த கேம்பெயின் நேம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கேம்பெயின் நேம்ன்ற இடத்துல வந்து ஷார்ட்டா ஜிபிபினா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ரைட்டுங்களா? ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக GPP - வெப்சைட்
ஹைஃபன் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த நேமை வந்து நான் எங்கெல்லாம் நான் பார்க்குறனோ அந்த நேம் வந்து எனக்கு எதை ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் எதன் மூலமாக வந்திருக்கு அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணி வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக கேம்பெயின் நேம் வந்து நான் இந்த இடத்துல ஜிபிபி வெப்சைட் லிங்க்னு கொடுத்துறேன் ரைட்டுங்களா. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இந்த இடத்துல என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ வெப்சைட் URL, கேம்பெயின் சோர்ஸ், கேம்பெயின் மீடியம், கேம்பெயின் நேம், இந்த 4 டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணதுங்களாக்கும் உங்களோட UTM லிங்க் வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த UTM லிங்க்கை காப்பி பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. இந்த UTM லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்களோட GMB ப்ரொஃபைலில் போய்ட்டு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த லிங்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பர்டிகுலர் URL, அதாவது அந்த UTM லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த UTM லிங்க் வந்து உங்களோட GMB ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. இப்போது யாரெல்லாம் உங்களோட GMB ப்ரொஃபைலில் வெப்சைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு போகிறாங்களோ அப்போ எல்லாம் அந்த UTM பராமீட்டர் வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. ஓகே ரைட், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட்டுங்களா. செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து we have to create the separate channel group ரைட்டுங்களா. GA4 அதாவது கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து செப்பரேட் சேனல் குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்டு போய்க்குங்க ரைட்டுங்களா. உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்டில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அட்மின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்மினை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட்டா டிஸ்பிளே அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேனல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த பர்டிகுலர் சேனல் குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். எந்த நேமில் கிரியேட் பண்ணிக்கேன்னா டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற நேமில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெமோ பர்பஸ்க்காக நான் அந்த இடத்துல டிஜிட்டல் விஷ்ணு சாம்பிள் அப்படின்ற ஒரு நேமில் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ கிரியேட் நியூ சேனல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ சேனல் குரூப் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே குரூப் நேம் இருக்கா, இந்த குரூப் நேம் இடத்துல உங்களோட பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. நான் இந்த இடத்துல டிஜிட்டல் விஷ்ணு அகாடமின்னு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ உங்களோட பிஸ்னஸ் நேம், அதாவது உங்களோட GMB ப்ரொஃபைலில் வந்து என்ன பிஸ்னஸ் நேம் கொடுத்தீங்களோ அந்த பிஸ்னஸ் நேம் கொடுத்துங்க. ஆல்ரெடி நான் டிஜிட்டல் விஷ்ணுன்ற நேமில் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் இந்த இடத்துல டிஜிட்டல் விஷ்ணு அகாடமின்னு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் என்ன வேணும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா GBP லிங்க்னு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஆட் நியூ சேனல் இருக்கும். இந்த ஆட் நியூ சேனல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேனல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் நேமில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சேனல் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் கண்டிஷன் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் கண்டிஷன் குரூப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஆட் நியூ கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் நியூ கண்டிஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கேம்பெயின் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேம்பெயின் நேமை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னாக்கும் பிகின்ஸ் வித்துன்னு இருக்கும், அந்த பிகின்ஸ் வித்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து GBPன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஓகே, ஏன்னா நம்மளோட லிங்க்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் லிங்க்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் GBP வெப்சைட் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல இந்த GBP அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேர்டு மேட்ச் ஆனாலேவும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணும், அது எனக்கு வந்து அந்த பட்டன் கிளிக் மூலமாக வந்த டிராஃபிக்னு சொல்லி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். அதனால் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்னா பிகின்ஸ் வித்னு கொடுத்துட்டு GBPன்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் கேம்பெயின் URL பில்டரில் வந்து என்ன கேம்பெயின் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த கேம்பெயின் நேம் வந்து இந்த இடத்துல பிகின்ஸ் வித்தில் நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணணும் ரைட்டுங்களா. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த பிகின்ஸ் வித்தில் போய்ட்டு உங்களோட கேம்பெயின் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து எக்ஸாக்டாக கொடுக்கணும்னா நீங்கள் எக்ஸாக்ட் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் பிகின்ஸ் வித்னு கொடுத்துட்டு அதில் ஸ்டார்டிங் வேர்டு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. கொடுத்துட்டு இதில் அப்ளை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேவ் சேனலை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சேவ் சேனல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் சேனல் குரூப் பார்த்தீங்கன்னாக்கும் பாட்டமில் இருக்கும் ரைட்டுங்களா. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்துட்டு பாட்டமில் இருக்கும். இது வந்து நீங்கள் ரீஆர்டர் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ ரீஆர்டர் பண்ணுறப்போ ஜஸ்ட் ரீஆர்டர்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த லாஸ்ட்டாக இருந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஆர்கானிக் சர்ச் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆர்கானிக் சர்ச்சுக்கு மேலே வந்து இதை ப்ளேஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஓகே, ஆர்கானிக் சர்ச்சுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் குரூப்னு இருக்கும், அந்த சேவ் குரூப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓகே,
ஸோ இது எல்லாம் ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண அந்த சேனல் குரூப் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஆல்ரெடி நான் வந்து டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற நேமில் வந்து கிரியேட் பண்ணனால எனக்கு வந்து இது வந்து இங்கே எரர் காட்டுது. அதாவது மேக்ஸிமம் நீங்கள் 3 லிமிட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்றது மாதிரி எனக்கு எரர் காட்டுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கிரியேட் பண்ண லிங்க் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. பட் எனிவே இங்கே உங்கள் டெமோக்காக தான் அதை கிரியேட் பண்ணேன். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது எங்கே நம்ம செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த இடத்துல டெலிட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகிறத நான் காட்டுறேன் ரைட்டுங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற நேமில் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நேம் வந்து அங்கே ட்ராக் ஆகிறதா வந்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்குறதுனா, இப்போ உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 டேஷ்போர்டு போங்க. அங்கே போயிட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனு இருக்கும், அந்த ரிப்போர்ட்ஸ் மெனு போங்க. அதில் அக்விசிஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிராஃபிக் அக்விசிஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட் சேனல் குரூப் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் ரைட்டுங்களா. டிஃபால்ட்டாகவே எல்லாத்துக்கும் இதுதான் இருக்கும். இப்போ இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் நேமில் வந்து அந்த சேனல் குரூப் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் சேனல் குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டுங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்களாக்கும் நம்ம கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் சேனல் குரூப் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும் ரைட்டுங்களா. கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருப்பேன் நான், அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அந்த நேமில் பார்த்தீங்கன்னாக்கும் எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக ஃப்ரம் 5 செப்டம்பர்லேருந்து 2 அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் 11 மெம்பர்ஸ் வந்து என்னோட ஜிஎம்பி ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைலில் யாரெல்லாம் வெப்சைட் அப்படின்ற மெனு கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற டிராஃபிக்கை எக்ஸாக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து மட்டும் வெப்சைட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே ஜிஎம்பி ப்ரொஃபைலில் போஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லிங்க் கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட் வந்திருக்காங்க அப்படின்றத இண்டிவிஜுவலாக நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்களா. பட் சேம் ப்ரொசீஜர் தான், அதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 இருக்கக்கூடிய அதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.